கைஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம். நம்ம 1 வீக் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. நம்ம 1 வீக் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. இன்னைக்கு ரைடுக்கு போகலாமா? 11 o'clock லாகின் பண்ணியிருந்தேங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காந்திபுரம் வரைக்கும் வந்தோம். அப்படியே லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணி ½ an hourல லோடு வந்துருச்சுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் டு, அதாவது மரக்கடை டு காட்டூர். அமௌண்ட் வந்து 235. ஆரம்பமே பெரிய லோடா வந்திருக்கு. டே 1 டே 2 வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு டே 3லையும் வெறித்தனமாக ஓட்டி ஆகணுங்க. நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது தாங்க ஒவ்வொரு தடையாக வந்துடுது. எவ்வளோ தடை வந்தாலும் இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேன். எல்லாம் உங்களுக்காக தாங்க. டிடி நாயுடு பாலம் ஓப்பன் பண்ணாங்கன்னு தாங்க பேரு. எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அப்போ இருந்த டிராஃபிக் தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, முன்னாடி பாருங்க. இந்த பாலம் ஸ்டார்டிங் வரைக்குமே டிராஃபிக்குங்க. அந்த பாலத்து மேலாம் மேக்ஸிமம் யாரும் போகிறதில்ல. ஏன்னா அந்த கட் ரோடு இருந்தால் தானேங்க போவாங்க. சரிங்க, நான் ஃபர்ஸ்ட் லோடு பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஒரே ஒரு வலை சீட்டு தான், ஸ்டீலுங்க. ஃபர்ஸ்ட் லோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. பேமெண்ட்டும் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் லோட் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 10 minutes ஆச்சு. செகண்ட் லோடு வந்துருச்சுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கணபதி டு வீரபாண்டி. அமௌண்ட் வந்து 725. அடுத்த ஆர்டராவது கொஞ்சம் பெருசாக வரும்னு நம்புகிறேன். இப்போ 2 வீலரில் ஒருத்தர் டக்குன்னு குறுக்க வந்துட்டாரு. சாரி கேட்டு போறாருங்க. இதெல்லாம் டிராபிக்ல இருக்கிறது தாங்க. கைஸ், 2வது லோடு பிக்கப் பண்ணியாச்சு. சும்மா ஒரு 5 பேக் தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது. இப்போ வரைக்கும் 2 லோடு தான் வந்திருக்கு. அதுவும் 230 ரூபா ஒன்று, 750 ரூபா ஒன்று. செகண்ட் லோடு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். துடியலூர் கிட்ட இருக்கோங்க. அவங்க போர்ட்டரில் போட்ட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவு. ஆனால் இப்போ நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டு அதையும் தாண்டி ஒரு 6 kilometers காட்டுது அவங்க சொன்ன லொக்கேஷன். ஸோ இது வந்துட்டு எனக்கு என்னமோ அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வரும்னு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பார்ப்போங்க. அங்கே லொக்கேஷன் போயிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி பார்ப்போம் என்ன அமௌண்ட்டு காட்டுதுன்னு. சப்போஸ் அதே அமௌண்ட்டு தான் காட்டுச்சுன்னா கஸ்டமர் கேருக்கு தாங்க கால் பண்ணி கேட்கணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறுச்சுன்னா ஓகே. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க. போர்ட்டரில் லொக்கேஷன் 19 kilometer காட்டுது. இவங்க வந்துட்டு அந்த லொக்கேஷன் சும்மா தான் போட்டிருக்கேன், அதுக்கு உள்ள வேற லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வேற கொடுத்தாங்க. அது வந்துட்டு அதையும் தாண்டி ஒரு 6 kilometer போகுது. பார்ப்போங்க அங்கே போயிட்டு என்னன்னு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இந்த டிஃப்ரென்ஸ் கிலோமீட்டருக்கு வந்து ஃபேர் கால்குலேட் ஆகலைங்க. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு 25 rupees வந்து எக்ஸஸாக ஆட் ஆகுதுங்க. அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லைங்க. 868 ரூபா தாங்க இப்போ வரைக்கும் இது பண்ணியிருக்கோம், சம்பாரிச்சிருக்கோம். 6 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கோம். டே 3 ரொம்ப மோசங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு லோடு வந்திருக்கு. லொக்கேஷன் வந்துட்டு துடியலூர் டு ராம்நகர். அமௌண்ட் 528. இன்னும்
பிக்கப் லொக்கேஷனுக்கு 1.9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கைஸ் நம்ம லோடு ஏற்ற வந்தாச்சு. இங்கே தாங்க லோடு ஏற்ற வந்திருக்கோம், ஃபர்னிச்சர் ஐட்டம். லோடு ஏற்றிட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து 9 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ராம்நகருக்கு தாங்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. லோடு ஏற்றறிக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருந்துச்சுங்க, அதனால அதை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளது ஏற்றுனாங்க.